புது ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்தாச்சே வந்தா ஓகே நினைக்கிறீங்களா? இல்ல, வந்த ஆட்சி நம்ம பார்த்துட்டோம். இனிமே வரப்போற ஆட்சி எப்படி இருக்கணும் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஏன்னா இதுல எல்லாருமே நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பண்ணியிருந்தாங்க. இப்ப வரப்போற ஆட்சி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே எப்படி பண்றாங்க. நல்லா அவங்க மக்களுக்கு பண்ணாங்கன்னா they will continue, otherwise they will throw it. அவ்வளவுதான். புது ஆட்சி வந்ததும் அந்த ஒரு வருஷத்துல அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பார்த்தா ரோட் டெவலப்மெண்ட், ரோட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஹைவேஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். பஸ் ஃபேர் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் சுலபமா கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு திட்டம் பண்ணணும். மெயினா பாத்தீங்கன்னா படிப்பு, கல்வி தரத்தை கொஞ்சம் நல்லா உயர்த்தி கொடுக்கணும். அதுதான் எதிர்பார்க்கிறோம். சோ கல்வி நல்லா படிச்சாங்கன்னா மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புக்கு தான் தொழிற்சாலை நிறைய தொடங்கும். படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லா இருக்கு. அதனால தான் அவங்க ஒரு சின்ன கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. ஏன்னா ஏதாவது சும்மா இருக்கக்கூடாது, வீட்டுல ஏதாவது தண்ட சோறுன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே போயிடுறாங்க. அவங்களுக்கு படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு தரணும். அதுக்கு அரசாங்கம் நிறைய உறுதுணையா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.